இவங்களுடைய லெவல் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் இங்கிலாண்டில் கூப்பிடுவாங்க, அங்கே போவாங்க, அங்கே போய் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் நடக்கும், வேர்ல்டு பூரா நடக்கும். இப்போ இம்ரான் ஹுசேன் எடுத்துக்கோ, அவர் எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிறார். சுவிட்சர்லாண்டில் ஒரு மீட்டிங்கு, சவுத் ஆஃப்ரிக்காவில் மீட்டிங்கு, இந்தோனேஷியாவில் மீட்டிங், நான் பேசுகிறாரு. இந்த மாதிரி என்ன 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 அவங்கெல்லாம் தான் குரான் அறிஞர்கள். குரானுக்கு ஒருத்தன் ஆலிம் அப்படின்னா அவனுடைய வெயிட் என்ன தெரியுமா? அவனுடைய ஒர்த் என்ன தெரியுமா? நீ போடுற 5-10 அவனுக்கு அதாவது சொல்கிறேன்ல, கோடிகள் கேடிகள்லாம் அவன் கால் தூசிக்கு சமம். அவங்கெல்லாம் வந்து அதை தாண்டிய நாலேஜ், அவங்களாம் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா இவங்க பயப்படுவாங்க, அந்த ப்ராப்பகண்டா பண்ணுறவங்க பயப்படுவாங்க, அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது அவங்கள. அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹதீஸு மிஷ்காத்தில் இருக்குது, ஃபஸாயில குரான். இதுக்கு அறிவிப்பாளர் தொடரே பார்க்க வேண்டியதில்லை. குரானை பற்றி அது அறிவு இருக்கிறவனுக்கு இந்த ஹதீஸ் வந்து என்ன இருக்குது, குரானை பற்றி எல்லாமே சிறப்பாக தானே சொல்லப்பட்டிருக்கு. அது யார் அறிவிப்பாளர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேணால் அறிவிப்பாளர் தொடர் நீங்களே தேடி எடுத்து. மிஷ்காத்தில் இருக்குது, ஃபஸாயில குரான் சாப்டரில் இருக்குது. குறைஞ்சபட்சமாவது கொஞ்சம் உழைப்பு போடுங்க. இதை பற்றி குரான்லேயும் அல்ல சொல்கிறோம். எவர்களுக்கு நாம் வேதத்தை அருளியிருக்கின்றோமோ அவர்கள் இவ்வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகின்றார்கள். அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். இன்னும் எவர்கள் இதனை குறித்து நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ அவர்களே உண்மையில் நஷ்டமடைந்தவர்கள். இது 2வது அத்தியாயத்தில் 121 வசனம். இப்போ இந்த வசனம் இந்த ஹதீஸு ரெண்டும் அப்படியே கம்பைல் ஆகுதா, மெர்ஜ் ஆகுதா? குரானை ஒரு படிக்க வேண்டிய மெத்தடு ஒன்று இருக்குது, புரியுதா? ஒரு ஆயத்து புரியல அப்படின்னா நின்றுணும். அந்த ஆயத்து புரியல, ஏன் புரியல, என்ன பிரச்சனை, ஏன் புரியல? சரி, புரிஞ்சவங்க யாராவது இதை பற்றி சொல்லியிருக்காங்களா? அதை ட்ரை பண்ணணும். தெரிஞ்ச ஆலிம்கள்கிட்ட கேட்கணும், தெரிஞ்ச தஃப்சீர்கள் பெறட்டணும். நம்ம மனசு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணும். அது கிடைச்சதுக்கப்புறம் தான் கிளாஸ். இப்போ கிளாஸ் இல்லைனாலும் நடக்கிறதில்ல. ஏன் நடக்கிறதில்ல? நடத்துறதில்ல கிளாஸு. திடீர்னு இப்போ நீங்களே பார்த்துட்டு இப்போ டேட் சொல்லும்போது தெரியும். இப்போ டெய்லி இது வரைக்கும் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, என்னமோ குரான் டெய்லி எடுத்துகிட்டு இவங்க பாட்டுக்கு சௌரியத்துக்கு அப்லோட் பண்ணுறாங்கன்னு நினச்சிருங்க. சில ஆயத்துக்கு வந்து விட தெரியாது, உக்காந்துக்கும், அவ்வளோதான். அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சில இடங்களில் ஸ்டக் ஆகிட்டேன்னா 2 நாள் ஆயிரும். அது இப்போ 2 நாள் கழிச்சு தான் கிளாஸு. சும்மா ஜம்ப் பண்ணுறதுக்கு அழகாக ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம். 30 நாளில் 30 ஜூஸு அடித்து நவுத்தி விட்டு போயிடலாம், புரியுதா? சில இடத்துல ஸ்டக் ஆயிரும்போது சில இடத்துல இந்த காலத்துக்கு தேவையான அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்கு டார்கெட் பண்ணி நான் புரிய வைக்கணும். நான் பேசுகிறது உனக்கு புரியணும், இவனுக்கு புரியணும். அதுதான் டார்கெட்டு. அது கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறேன், படிக்க மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் படிங்க. அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதுக்கு ஒரு டெப்த் இருக்குது. அதை படிங்க. அதை படிச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடியாலஜி ஸ்ட்ராங் ஆகிரும். ஐடியாலஜி ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, உன்னை விலைக்கு வாங்க முடியாது, உன்னை மிரட்ட முடியாது, புரியுதா? உனக்கு ஆசை காட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியும்.